ஹாய் மிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்னடா பிளாக்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ரொம்ப நாள் கழிச்சு பெரிய பிளாக் வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு பொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெலிவரி வரல, இன்னும் பார்சல் போட்டுட்டு இருக்கு பெங்களூர்ல இருந்து. ஸோ இன்னைக்கு தான் வந்து இப்போ போய் வாங்கிட்டு வந்தோம். அதில் சின்ன சின்ன கிளிப்லாம் இருக்கு, அது போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஹெல்மெட்டை காமிக்கிறவங்க பாருங்க. ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ண ஹெல்மெட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எத்தனை வருஷமா இருக்குங்க, ஒரு 2-3 வருஷம் ஆகுது வாங்கி. ஆனால் வந்து ரீசர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பழசாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சா. இந்த வைசர் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸாக தெரியும். அதனால சரி ஹெல்மெட்டை மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு புது அப்டேட். ஸோ இதை விட்டுட்டு இப்போ இன்னொரு ஹெல்மெட் ஒன்று பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. அதை பிரித்து அன்பாக்சிங் காமிக்காங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லணும் ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் அதை அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். This is my helmet. ஸோ இதை பிரிச்சு நம்மளும் இப்போ வாங்கின பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகா தான். ஸோ ஆக்சார்னும் வாங்கலை, வேகா தான் இப்போ வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வாங்குறது. ஸோ அந்த கொரியர் மேலே அதுக்கு அப்படியே தான் இருக்கணும். பெங்களூர்லேருந்து வந்து அதை பிரிச்சுட்டு அதை பிரித்து பிரிக்க ஆரம்பிக்கலாம். மேலே ஃபுல்லாக டேப் போட்டு வச்சுருக்காங்க, கொஞ்சம் அந்த ஃபுல்லாக அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக டேப் போட்டுலாம் வச்சுருக்காங்க. அங்கே போட சொன்னோம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிளாத் இது வந்து முக்கியம் நம்மளுக்கு, அப்புறமா தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சிம்மக்கல்ல வச்சு வெட்டுண்டா. என்ன இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி காட்ட காரி திப்புவாங்களே. A few minutes later. இப்பதான் பிரிச்சு வேண்டிட்டு வர பிரிச்சுட்டு உள்ள எப்படி என்ன இது? நான் அப்படியே ஷாக் ஆயி இந்த பொடி நம்மளுக்கு தேவை கீழே போட்டு. ஸோ 3, 2, 1 சொல்லிட்டு ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ 3, 2, 1 சொல்றியா? சொல்ல மாட்டோம்னா நம்ம கவுண்டிங் ஸ்டார்டிங்க போட்டு வைக்கலாம். 3, 2, 1. வாவ், வேகா ஹெல்மெட்டுக்கு. ஸோ வேகா ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸோ அந்த கவர் போட்டு கொடுத்துருக்காங்க, ரெட் ரைட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பை நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் தூக்கி கீழே வச்சுட்டு. ஸோ இந்த ஹெல்மெட்டு தாங்க நம்ம வாங்க நினச்சது. ஸோ இவ்வளோ நாள் வீடியோஸில் பார்த்துருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். நல்லா இருக்கு டிசைன். இது வந்து இப்போ வந்த மாடல், இப்போ ரீசெண்டாக வந்து விட்டுற வேகாவில் ஆக்சுவலாக தண்டர்னு ஒரு மாடல் விட்டாங்க, அப்புறம் போல்டுன்னு விட்டாங்க. ஸோ அந்த மாடல் இல்லாமல் இது ஒரு தனி மாடல். ஸோ அதனால இந்த மாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணி இதை வாங்கிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இதை போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஹெல்மெட் மட்டுமே ஒரு 2-3 கிளிப்ஸ் எடுத்து நான் அப்படியே இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க காய். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சைடு இருக்கும், அப்புறம் இந்த சைடு இருக்கு, மேலே எந்த இருக்கு, ஸோ நம்மளுடைய பேக் இருக்குன்னு சொல்லி எதுக்குன்னு சொல்லுங்க. வைசருடைய இந்த ஸ்டிக்கர் பிடிக்கல. இந்த ஸ்டிக்கர் எப்போ பிடிக்கும்னா ரீல்ஸில் வந்து போடுறேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ ரீல்ஸ் வந்து எப்படியும் நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.
முன்னாடி யூஸ் பண்ண ஹெல்மெட் இதுக்கும் இந்த டிரான்சாக்ஷனுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாடா ஓட்டிக்கிறத சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லாகோட வந்து சத்தியமா கண்டினியூ பண்ணுறேன். பாய் மஸ்டி.